தேவையான அமைப்பும் உண்டு. முதலில் இந்த எந்திரத்தை இயக்கத் தேவையான உந்துதலுக்கு பயன்படுகிறது எரிவாயு. ஒருவேளை கொதிகலன்களின் உள்ளே கட்டுப்படுத்த முடியாத வெப்பம் உருவாகிவிட்டால் அதை கட்டுப்படுத்த இந்த குளிரூட்டும் சாதனம் குளிர்ந்த காற்றை செலுத்தி வெப்பத்தை குறைத்து விடலாம். கொதிகலன்களின் உள்ளே வாயுக்களும் எரிபொருள்களும் எரிவதற்காக ஆக்சிஜன் தேவையல்லவா? மூடப்பட்ட பாதுகாக்கப்பட்ட கொதிகலன் அறைக்கு வெளியிலிருந்து ஆக்சிஜன் கலந்த காற்றை அனுப்புவதற்காக இந்த ப்ளோவர். எரிபொருள் எரிவதாலும் பிளாஸ்டிக் உருகுவதாலும் வெளியேறும் கழிவுகளை புறந்தள்ளும் புகைபோக்கி மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் கட்டுப்பாட்டு விதிகளுக்கு ஏற்ப இயங்கும் புகைபோக்கி கரியை காற்றில் கலக்க விடாது தடுத்து நிறுத்திட ஏற்ற அமைப்புகள் இயங்கும் பொழுதே காண்கிறோம். இந்த புகைபோக்கிகளை கண்டால் தொழிற்சாலை உண்மையில் இயங்குகிறதா என்று சந்தேகம் எழுந்துவிடுகிறது. அது சரி, நாம் புகைபோக்கியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது தொழிற்சாலைக்கு வருகை புரிந்தவர்களும் புகைபோக்கியை பார்த்து ஆச்சரியப்பட்டார்களே. பொறுமையாக இருங்கள், அவர்கள் யார் என்று கண்டுபிடித்து விடலாம். இவை பிளாஸ்டிக் கழிவிலிருந்து தயாரிக்கப்பட்ட எண்ணெய்கள். இது மீதமுள்ள கரி. இது சுத்திகரிப்பதற்கு முன்பு கிடைத்த கச்சா எண்ணெய். சுத்திகரித்த பின் கிடைத்த பெட்ரோல், டீசல். கையில் வைத்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் மதிப்பிற்குரிய தொழிற்சாலை விருந்தாளிகள். மாசு கட்டுப்பாடு, சுற்றுச்சூழல் மற்றும் காடுகள் துறையின் செயலர் சி.வி. சங்கர் IAS அவர்கள் தலைமையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உறுப்பினர் செயலர் டாக்டர் கார்த்திகேயன் மற்றும் அலுவலர்கள் தொழிற்சாலையை ஆய்வு செய்ய வந்திருக்கின்றனர் போலும். பிளாஸ்டிக் மறுசுழற்சி குறித்து செயலர் சி.வி. சங்கர் IAS அவர்கள், இந்த பிளான்ட் முக்கியமாக நான் பார்க்க வந்தது, பிளாஸ்டிக் கழிவு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லா நகரத்துலேயும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. அந்த பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணும்போது இந்த பிளாஸ்டிக் கழிவுலாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு 5 crores, அப்புறம் அந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி ரோட் போடுறதுக்கு ஒரு 50 crore. இது ரெண்டுமே அலோகேஷன் நம்ம பட்ஜெட்டில் இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட இந்த வருஷ பட்ஜெட்டில் இருக்குது. இந்த நம்ம கார்ப்பரேஷன்ஸ், முனிசிபாலிட்டிஸ், டவுன் பஞ்சாயத்ஸ், வில்லேஜஸ் எல்லா இடத்துலையுமே இந்த பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் இதனோட தீமைகள் எல்லாருக்கும் தெரியும். அதே நேரம் பிளாஸ்டிக் இல்லாமல் நம்ம இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையும் இப்போ இருக்குது. ஏன்னா இது வெர்சடைல் ப்ராடக்ட் பிளாஸ்டிக். அதனால் அதை எந்த அளவுக்கு அந்த பிளாஸ்டிக் சுற்றுச்சூழலை பாதிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளோட மெயின் குறிக்கோள். இந்த ஃபேக்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த எண்ட் ஆஃப் பைப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இந்த கடைசி வரைக்கும் அதை ட்ரீட் பண்ணுறது, ஒரு அரைக்குறையாக நிறுத்தாமல், ஹாஃப் பேக்டாக பண்ணாமல் ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் ப்ராசஸிங். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறாங்க. சென்னை மாதிரி சிட்டியிலேருந்துலாம் கலெக்ட் பண்ணி, அந்த பிளாஸ்டிக் பொறுக்கிறவங்க அவங்கள்ட்டெல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை இப்போது சிட்டி சென்டர் மாதிரி ஷாப்பிங் மால்லேயும் மொத்தமாக கலெக்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு அதை க்ளீன்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், மண்ணுங்கன்னெல்லாம் கொஞ்சம் அது எடுத்துகிட்டா போதும். அவங்களோட யூனிட் ஒரு 3 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த யூனிட்டில் இந்த பிளாஸ்டிக்கை அப்படியே ஃபுல்லாக போட்டு அந்த டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது அவங்க எரிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க, பேர்ன் பண்ணுறது இல்லை. ஆனால் அந்த டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் அப்படியே அந்த மெல்ட் ஆகி ஒரு இதுவாக பிரியும். கடைசியாக இவங்களோட அவுட்புட் நான் பார்த்தேன், இந்த க்ரூட் ஆயில், நம்ம சாதாரண க்ரூட் ஆயில், அதுலேருந்து தான் பெட்ரோல், டீசல் எல்லாமே எடுக்கிறோம், கெரசின்லாம் எடுக்கிறோம். அந்த ஃபைனல் அவுட்புட் கொண்டு வராங்க. 1 கிலோ பிளாஸ்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு 800 கிராம் அவங்களுக்கு இந்த ஆயில் வருது. இதை பார்க்கும்போது பிளாஸ்டிக்கே இப்போ க்ரூட் ஆயிலேருந்து தான் வருது. ஆனால் அதை ரிவர்ஸ் பண்ணி இவங்க கொண்டு போகும்போது நம்ம ஃபுல்லாக ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுது நமக்கு. அதை இட் இஸ் மற்ற இப்போது பெங்களூரு போகிற இடத்துலலாம் அவங்க இந்த குப்பை எந்த இடத்துல இருக்குதோ, இந்த லேண்ட்ஃபில் சைட்டுன்னு சொல்லுவோம், நம்ம பெருங்குடி, கொடுங்கையூர் மாதிரி, அந்த இடத்துலையே அவங்க இந்த மாதிரி பிளான்ட் எல்லாம் போட்டு செய்ய போகிறதா சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல முயற்சியாக எனக்கு தோணுது. அதை பார்க்கும்போதே பொல்யூஷன் இல்லை, இவங்களோட ப்ராசஸில் பொல்யூஷனோ மற்ற பாதிப்புகளோ கிடையாது. அதை நல்ல அந்த க்ரூட் ஆயில் வரும்போது நம்ம எக்கானமிக்கு ஒரு அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிடுது. இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி தான் ஆகணுன்ற சூழ்நிலை இருக்குது, கம்ப்ளீட்டாக ஒழிக்கவும் முடியாது. கலெக்ட் பண்ணி அந்த ரோட்டில் குப்பையை அசிங்கமாக கிடக்கிறதுனால தான் அது அந்த ட்ரெயின் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, அடைச்சிக்குது, வெள்ளம் வரும்போது பிரச்சனை வருது, எல்லா இஷ்யூஸும் இருக்குது. அதனால் அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபுல்
காம்ப்ரஹென்சிவ் சொல்யூஷனாக இது நல்லா தெரியுது. நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் கண்டோம், பாதுகாக்கப்பட்ட காடுகளை கூட நெருக்குகின்ற பிளாஸ்டிக் கழிவுகள். பிளாஸ்டிக் கழிவுகளின் அழிவையும் எதிர்பார்த்து காத்திருந்தோம். ஒழிக்க வேண்டும், தடை விதிக்க வேண்டும் என்ற கோஷங்களோடு நாமும் கூக்குரலிட்டோம். பிளாஸ்டிக் கழிவுகளை முழுமையாக மறுசுழற்சி செய்யலாம் என்பது அறிந்து நாம் குதூகலிக்கின்றோம். இப்பொழுது நம் மனதில் ஓர் புதிய கேள்வி: பிளாஸ்டிக்கை ஒழிக்க வேண்டுமா, தடை செய்ய வேண்டுமா என்று. ஆனால் பிளாஸ்டிக் குப்பைகள் இல்லாத பொன்னாள் இன்றே மலரட்டும், மாசற்ற நன்னாள் இன்றே மலரட்டும்.